அன்பு தோழர்களே, அருமை நண்பர்களே, இப்போ நாம வந்திருக்கிறது எந்த இடம்னா, வீரத்தின் விளையாட்டா நம்ம நினைக்கிற அந்த வீரம் வாய்ந்த மண்ணு தாங்க இந்த செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை பத்தி அமர்க்களம் படத்துல இருக்கு. அப்புறமா நந்திவர்மன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதோட புதையல் இது போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த இடத்தை எப்படி சொல்றதுங்க? இந்த மண்ணோட வளம் வந்து அவ்வளோ நன்னா இருக்குங்க. தஞ்சாவூர் மட்டும் இல்லைங்க. நம்ம ஊர்லயும் செழுமை வாய்ந்த ஒரு ஊருங்க. வெள்ளையர்கள் ஆசைப்பட்ட இந்த நாட்டுல வேற யாராலயுமே வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டுல செல்வமும் செழிப்பும் கொட்டி கிடக்குதுங்க. அப்படிதாங்க இந்த செஞ்சிக்கோட்டையோட வரலாறும் அப்படிதாங்க புதைந்திருக்கிற ஒரு புதையலாக இருக்குது. நீங்க எங்க இடம் பார்த்தாலும் சரி, இங்க செஞ்சியில மிகப்பெரிய செல்வங்கள் இருக்கிற ஒரு ஊராக தான் இருக்குதுங்க. இந்த மண்ணோட தரம் வந்து எப்படி இருக்குன்னா, அவ்வளோ கிளீனா இருக்குங்க. இதை எப்படி சொல்றது? நீங்களே பார்க்கலாம் வாங்க. வாங்க, வாங்க. செஞ்சிக்கோட்டைக்கு அருகில், மிக மிக அருகில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க. இங்க எப்பயுமே இங்க வந்து 4 போகமும் நெல் விளைச்சலும், அருமையான ஒரு அறுவடை இருக்கிற ஒரு ஊரு தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் இப்படிதான் இருந்ததுங்க. இங்க பாருங்க, நெல் வயலா இருந்துச்சு. இந்த இடத்த நான் எப்படி மாத்திருக்கேன்னு பாருங்க. பொதுவா எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க வந்து கோடிக்கணக்கான கோடிகளை அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம விவசாயம்ன்ற பேர்ல சும்மா வெளி உலகத்துக்கு காமிப்பாங்க. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சுட்டு இருக்கவங்க அந்த ஒரு பணத்துக்காக தான் அவங்கெல்லாம் இது ஒரு செல்வத்திற்காக தான் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனா 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கம்மியான அளவுல வச்சிருக்கேங்க. அவங்க அதுல அடையிற திருப்தி இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைங்க. நீங்க எவ்வளவுதான் லட்சமாக சம்பாதிச்சாலும் கார்ப்பரேட்ல அந்த ஏசி ரூம்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அதில் இல்லாத ஒரு நிம்மதி. நீங்க ஒரு சின்ன ஒரு கொய்யாக்கா அறுத்தாலும் சரிங்க, அந்த கொய்யாவோ இல்லை சப்போட்டா இல்லை மாமரம் இதில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸோட எந்த ஒரு இதுவும் சரி, நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன ஒரு ருசி தெரியுமா? அதோட லைஃப் ஸ்டைலே வேறங்க. உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஒரு என்ன சொல்றது? லைஃபோட ஒரு நம்ப சத்குரு இது போன்ற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "மரத்தை வளர்ப்போம், மழை பெறுவோம்." இது வந்து நம்ம இயற்கைய பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அந்த காலத்துல வெள்ளையர்கள் வந்ததே நம்ம நாட்டுக்கு எதுக்காக? நம்மளோட இந்த வளங்களை எல்லாம் எடுத்துட்டு போக தான். ஆனா நம்ம முன்னோர்கள் நமக்காக இத காப்பாத்தி வச்சிருக்காங்க. இத நாம விடக்கூடாதுங்க. செஞ்சிக்கோட்டையில நீங்க எந்த மூலைக்கு போனாலும் சரி, இந்த செல்வமும் செழிப்பும் எல்லா இடமும் காணோம். நீங்க நெறைய பில்லர்கள் எல்லாமே நெறைய நெறைய அந்த காலத்துல கல்வெட்டுகளால நெறைய செஞ்சியில எந்த மூலைக்கு போனாலும் சரி, நீங்க அந்த காலத்து அந்த மிக பிரம்மாண்டமான அந்த கோட்டைகள், இது கிருஷ்ணகிரி மலைத்தொடர்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சுத்திரும் மலைகள் தாங்க இருக்கும். இப்ப பாருங்க, இங்க இருந்து பார்த்தாலே செஞ்சிக்கோட்டையே தெரியுங்க. நம்ம தோட்டத்துல மாந்தோப்பு எல்லா வகையான மாமரம் எல்லாமே வச்சிருக்கோங்க. இங்க பாருங்க, இதுல நிறைய மாங்காய் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு 3 மாசம் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுங்க. ஆனா இது வச்சதுல இருந்தே இது ஒரு நல்ல ஒரு எனக்கு மிக நிம்மதியான ஒரு விஷயம் தான் இதுங்க. இதோட கிளைகள் அப்ப அப்ப கட் பண்ணி விடணுங்க. அப்ப இது நல்லா வளரும். நம் நாட்டின் எல்லா செல்வமுமே இங்க பாருங்க, விவசாயத்தை விடவே கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியன்றத இங்க பார்ப்பீங்க. இப்போ இந்த மண்ணுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்ல இங்க ஒண்ணுமே வரல. தண்ணியே இல்லாத ஒரு இடமா தான் இருந்தது. நாள் போக்குல நம்பிக்கையோட நான் என்ன பண்ணேன், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செடிகள வாங்கி வச்சேன். பட் அப்ப தண்ணி இல்ல. ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தோப்பாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்பினேன். அதனால அப்ப கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த கன்கள வாங்கி, இங்க வந்து எல்லா வகையான நம்ம இடம் ரொம்ப கம்மியான இடம் தான் இது. இங்க நான் எல்லா வகையான மரங்களும் வச்சிருக்கேங்க. ஏன் மியாசகி 1½ கிலோ மாம்பழம் சொல்றாங்க. அது கூட நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லா விதமான மாம்பழமும் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் கேட்டாங்க, "ஏன்பா எதனா ஒரு செடியா வச்சேன்னா, ஒரு ரகமா வச்சேன்னா, நீ விக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சகமா இருக்குமே" அப்படின்னு. நம்ம வாழ்றது வந்து ஒரு வாழ்க்கைங்க. அத நிம்மதியா நமக்கு புடிச்ச மாரி வாழணும். எல்லா வகையான டேஸ்ட்டும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மணியே எத்தன வகையான இருக்கு. ரூ. 5 இருக்கு, ரூ. 10 இருக்கு, ரூ. 100 இருக்கு, ரூ. 2000 இது மாரி நெறைய நோட்டுங்க இருக்குது. வெரைட்டி அது மாரி தாங்க வாழ்க்கையோட மனுஷனோட
இதுவும் நிறைய வெரைட்டி. இப்போ மாங்காய் வந்து நம்ம நாட்டோட மிகப்பெரிய ஒரு சொத்தாகவே இருக்குதுங்க. இந்த கனியை ருசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது பழம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளது வந்து ஆர்கானிக்குங்க. நம்ம எந்த ஒரு ரசாயனம் போடாமல் நாம் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஹாபி வந்து லைஃப் ஸ்டைலையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. ஒரு செடியிலிருந்து வர அந்த கனியை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து மிக மிக அருமையாக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பொதுவாக நீங்கள் உங்கள் மாடி தோட்டம் இதுமாரி இடத்துலலாம் நீங்கள் வந்து சிம்பிளாக எதனாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன செடிங்களை எடுத்து வளர்த்து பாருங்கள். அதோட நிம்மதியே நம்ம லைஃப் ஸ்டைலே சம்திங் டிஃப்ரெண்ட். டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன செடி இருக்குல்ல, அந்த செடியை வளர்த்து அது கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அந்த டைமு. அது வந்து வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத ஒரு நாளெலாம் இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே. அது மாதிரி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிம்மதி இருக்கணும், அதோட தெளிவு இருக்கணுங்க. இந்த உலகமே சரி ஏதோ ஒரு முனைப்போட தான் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுங்க. நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும். சாதாரண ஒரு கொய்யாக்காய் கூட எடுத்துக்கோங்க. இந்த கொய்யாவில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? சின்ன குழந்தை கூட பறித்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த சின்ன 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 கண்ணிலே இப்போல்லாம் நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குங்க. நம்மள்கிட்ட எல்லா வகையான மேங்கோ எல்லாம் இருக்குது. இதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு நிலத்தையும் சரி சும்மா வைக்கிறதுனால அதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் சிறு அளவில் எதனா ஸ்டார்ட் பண்ணி அதோட மகசூலை பாருங்கள். நம்ம நாட்டின் மண் வளத்தை நாம தாங்க காப்பாற்றணும், அப்படி விடக்கூடாது. நம்ம நாட்டின் மண் வளமும் சரி நம்ம நாட்டோட எல்லா வளங்களையும் நாம் காப்பாற்ற மிக சிறந்த ஒரு போர் வீரனாக நம்ம செயல்படணும். இதில் நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சரி இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இது நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு மிக அருகாமையில் இருக்குதுங்க. செஞ்சியிலே நீங்கள் வந்தாலே தெரியும். நம்ம செஞ்சின் வீரம் வாய்ந்த ஒரு மண்ணுங்க இது. செஞ்சின் எல்லாருமே இந்த ஊரை பற்றி பெருமையாக தான் சொல்லுவாங்க. ஏன் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த ஊர் பெரிய அடமொழியாக வச்சுன்னு இருப்பாங்க. அரசியல்வாதியிலிருந்து எல்லாருமே அவங்க பேருக்கு முன்னாடி இந்த நம்ம ஊரோட பேரை போடுறதுல ஒரு கம்பீரமாக நினைப்பாங்க. அது மாதிரி ஊர் தாங்க இந்த செஞ்சிக்கோட்டை. இங்கே நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் சரி சுற்று வட்டாரம் எல்லா இடத்தும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அம்சமாகவே இருக்கும். இங்கே சென்னையிலேருந்து நிறைய பேர் திருவண்ணாமலை வழியில் தான் இருக்குது. நீங்கள் விழுப்புரம் திண்டிவனம் வேலூர் சுற்று வட்டாரம் எல்லாத்துக்கும் சென்ட்ரலாக இருக்கிறது இந்த செஞ்சிக்கோட்டைங்க. இங்கே செஞ்சிக்கோட்டையில் 2 இருக்குங்க. ராணிக்கோட்டை இருக்குது, ராஜா கோட்டை இருக்குது. ராஜா கோட்டையை கிருஷ்ணகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஒரு நாள் ஏறினா டைமே ஒரு நாளே பத்தாதுங்க ஒரு கோட்டைக்கு ஏறுறதுக்கு. நீங்கள் 2 நாள் இங்கேயாவது தங்கி இந்த வளங்கள் எல்லாம் ரசித்து நீங்கள் இந்த அனுபவித்து பார்க்கணுங்க. இதோட வளம் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும். தேங்க்யூ. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சிட்ருக்கவங்க அந்த ஒரு பணத்துக்காக தான் அவங்கெல்லாம் இது ஒரு செல்வத்திற்காக தான் வச்சுன்னு இருப்பாங்கங்க. ஆனால் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கம்மியான அளவில் வச்சுருக்கேங்க அவங்க அதில் அடையிற திருப்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ தான் லட்சமாக சம்பாதிச்சாலும் கார்ப்பரேட்டில் அந்த ஏசி ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கும்போது அதில் இல்லாத ஒரு நிம்மதி. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கொய்யாக்காய் அறுத்தாலும் சரிங்க, அந்த கொய்யாவோ இல்லை சப்போட்டா இல்லை மாமரம் இதில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸோட எந்த ஒரு இதுவும் சரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்ன ஒரு ருசி தெரியுமா? அதோட லைஃப் ஸ்டைலே வேறங்க. உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, லைஃபோட ஒரு நம்ம சத்குரு இது போன்ற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம். இது வந்து நம்ம இயற்கையை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அந்த காலத்தில் வெள்ளையர்கள்